உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மிக மிக ஆபத்தானவர்கள் குழப்பமான பெண்கள் அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது தானும் தெளிவில்லாமல் மற்றவங்களையும் குழப்பி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே இருக்க விடாமல் பண்ணுற பெண்கள் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களாம் எந்த மாதிரி பெண்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க. இது பெண்களுக்கு எதிரான ஒரு பதிவு கிடையாது, பெண்களை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு பதிவு கிடையாது. இந்த மாதிரியான பெண்கள் பெரும்பாலும் கிடையாது, ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாராவது அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு மட்டும் கிடையாது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்களுமே பெரும்பாலும் கொஞ்சம் பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி குழப்பமான பெண்கள்கிட்ட எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகலாமா? குழப்பமான பெண்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வாழ்க்கையில் அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது, அடுத்தவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அந்த வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. அவங்கள சார்ந்தவங்களோட வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி குழப்பமான பெண்கள் எல்லோருமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கணிக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலுமே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாதாரண விஷயங்களுக்கு கூட. அதே போல் நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே யூகிக்க வைக்கிறவங்க தான் இந்த மாதிரி குழப்பமான பெண்கள். ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி போல இருக்குது, லவ்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம மேலே அதீதமான கேரிங்கில் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் என்னைக்குனா ஒரு நாளைக்கு நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியும், இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காதலோ இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியோ கிடையவே கிடையாது. இது தேவையில்லாத ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும், கண்டுபிடிப்பீங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்காக கட்டமைத்த அனைத்து விஷயங்களும் உங்ககிட்ட இருந்து எரிஞ்சு சாம்பலாய் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, ஓகே, இது எப்படி சரி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறது சில பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, குழப்பம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பெண்களுடைய போதை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமைதியாக இருக்க தெரியாது, அவங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும். வாழ்க்கை எப்பயாவது அமைதியாகிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்குது ஒரு 3-4 நாள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு புயலை கிளப்புவாங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே அவங்களே வாண்டடாக கொண்டு விட்டுருவாங்க. அந்த சண்டையில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனுக்கோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ போகிறீங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு குடும்பத்தில் அமைதியை விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த அமைதியை விரும்பவே மாட்டாங்க. அவங்க உங்களோட பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி குழப்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு போதைப் பொருள். குழப்பவாதிகளுக்கு குழப்பம் போதைப் பொருள், அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இருக்கணும்னு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் போராட்டம் எதனா பண்ணீங்க அப்படின்னா, அவங்கள காப்பாற்றலான்னு முடிவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களையும் சேர்த்து அந்த சூழலுக்குள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழப்பமான பெண்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இது முதலாவது. இரண்டாவது, அவங்க பார்த்தீங்கன்னா நாடகத்தனத்தை கூட காதல் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுற ஒரு நாடகத்தனமெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க காதல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம காதல்னால தான் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க கத்துவாங்க, அழுவாங்க, உருண்டு பேரண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆனால் 5 நிமிஷம் கழிச்சு, ஐயோ என்னை விட்டு போயிடாத, தயவு செஞ்சு, நான் பண்ணலாம் தப்பு தான், நான் ஏன் அப்படி பண்ணனே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது அதீதமான காதல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது ஒரு நிலையற்ற தன்மை. அதாவது இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உண்மையான காதல் உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கைக்கு அமைதியை கொண்டு வரும். இந்த போலி காதல் என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரிலினை கொண்டு வரும். இந்த அட்ரிலின் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதை நம்ம காதல் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தேவையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நம்ம சிரமமாயிரும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போதுமே இவர்கள் உணர்ச்சி கட்டுப்பாட்டில் தான் வாழ்கிறாங்க. அதாவது குழப்பத்தை விரும்பக்கூடிய ஒரு பெண் எப்போவுமே அமைதியை விரும்பவே மாட்டாங்க. அவங்க அதிகாரத்தை தான் விரும்புவாங்க. அவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்த விரும்ப மாட்டாங்க, உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்த தான் விரும்புவாங்க. தன்னோட உணர்ச்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான ஆயுதமாக அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது அவளுக்கு நீங்கள் ஏதாவது பரிதாபப்படணும், அந்த மாதிரியான பெண்களுக்கு ஏதாவது பரிதாபப்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது உடனே கண்ணீர் சிந்துவாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்கள டோட்டலாக மாற்றிக்குவாங்க. நீங்கள் ஏதாவது அவங்கள பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப மௌனமாக இருப்பாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போயும் வாழ்க்கை ரொம்ப இணைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் விரும்ப மாட்டாங்க. உங்களை அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்போது நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட விரக்தியை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஏதோ இடத்துல விரக்தியாக இருப்பீங்க, இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விரக்தியாக இருப்பாங்களா, அதை அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அமைதியான மனிதன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய அமைதியை குலைக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட உணர்ச்சி கட்டுப்பாடு அவங்களுக்கு முக்கியம். அவங்க தான் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தான் அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை.
அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எல்லா விஷயங்கள்லையுமே பிரச்சனை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நம்ப வச்சுருவாங்க. அதாவது அவங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கினாலுமே கூட கடைசியில் எதையோ பேசி 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 நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்குற மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் அவங்கள போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த சீனை வந்து அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ரொம்பவும் அவங்ககிட்ட போராட முடியாது, ரொம்பவும் அவங்ககிட்ட சண்டை போட முடியாது, ரொம்ப கடுமையாக நடந்துக்க முடியாது. ஏன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது எப்படி இருந்தாலும் கடைசியில் நம்மகிட்ட தான் வந்து முடிய போகுது, எதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு, எதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பற்றி ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கள் அதை அழித்து விடுவார்கள். தன்னால் ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெண் வந்து அதை அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாள். அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பழக்கவழக்கங்கள் இருக்கிறோம், உங்கள் நட்பு வட்டாரம் ஒன்று இருக்கும், உங்களுடைய குடும்பம் இருக்கும், இவங்க தாய் தந்தையர்லாம் இருப்பாங்க. அவளை விட்டுட்டு இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பே அவங்கள்ட்ட கட் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களால ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க டோட்டலாக இதை அழிச்சிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அப்போ இந்த மாதிரி குழப்பத்தை விரும்பக்கூடிய பெண்கள் எதையும் கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் சென்டர் பாயிண்டில் இருக்கணும், நான் தான் முக்கியத்துவமான ஒரு ஆளாக இருக்கணும், நான் தான் மையமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அப்படி ஒருவேளை அவங்களால மையமாக இருக்க முடியாத போது, அவங்க சென்டர் பாயிண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்க முடியாத போது, அவங்க டோட்டலாக அந்த முழு வட்டத்தையுமே எரிக்கிறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க. அப்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த விஷயம்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே கூட, உங்களுடைய அமைதி வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி பெண்களுக்கு சாதகமாக அமைச்சறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது ஃபைனல் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் அவளை ஏதோ ஒன்று பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாலுமே கூட, ஒரு கட்டத்தில் உங்களையே நீங்கள் இழந்துருவீங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழப்பவாதிகளான பெண்களோட பழகிறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு முட்டை ஓடுகள் மீது நடக்கிற மாதிரி தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப சிக்கல மாட்டேங்குவீங்க. அதாவது எதிரில் இருக்கிற உங்களுடைய மனைவியோ இல்லை உங்கள் காதலியோ அவள் கத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மௌனமாயிருவீங்க. அவள் வந்து சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சண்டை போடாமல் இருப்பீங்க. சரி என்ன பண்ணுறது, இவ இப்படி தான் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு உங்களோட தலைமை பண்பை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ தற்காலிகமாக விட்டு கொடுத்துருவீங்க. இப்போ என்ன உனக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீயே பண்ணிக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுவீங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு உங்களோட கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியும், ஸோ எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு பலவீனமான மனிதனாக நம்ம மாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்பி போய் நம்ம வந்து தனிமை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து கடைசியில் வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த குழப்பவாதியான பெண்களை கல்யாணம் பண்ணிட்டோ காதலிக்கிறவங்களுக்கோ இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலையாக இருக்குது அந்த ஆண்களுக்கு எல்லாமே. அதனால் எப்பவுமே இந்த குழப்பத்தை விரும்பக்கூடிய பெண் கடைசியில் நீங்கள் கட்டி எழுப்பிய அனைத்தையும் அழிச்சிடுவா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களது பணம், உங்களது குடும்பம், உங்களோட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய காதலி மீதும் மனைவி மீதும் கவனத்தை செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏனென்றால் அமைதியை விரும்பாமல் ஆடம்பரத்தை விரும்புகிற இல்லது அதிகாரத்தை விரும்புகிற ஒரு பெண்ணாக உங்கள் காதலியோ மனைவியாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே ஆர்கியூமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ஆர்கியூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கான ஆர்கியூமெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களை நிரூபிக்கிறதுக்கு நீ வந்து ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து சண்டை போடுற அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிற விஷயமா இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவீங்க, கூட்டி கழிச்சு பார்த்து நீங்களே கடைசியில் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிரும். அப்போ இந்த மாதிரி குழப்பவாதியான பெண்கள் அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, உங்களும் நிம்மதியாக விடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் காதலிக்கும் போதோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கும் போதோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை நீ இவ்வளோ நேரம் பார்த்த குழப்பவாதியாக இருந்தாலுமே கூட அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் மெச்சூர்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற பெண்கள் யாராவது இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகள்.